எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ நீங்கள் நீண்ட காலத்துக்கு அது காம்பவுண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கு உண்டான ரிஸ்க் நீங்கள் எடுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ 6 வருஷம் எடுத்துக்கலாம். 10 லட்சங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு 20 லட்சம் ஆகும். 20 லட்சத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களான்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். என்ன பண்ணலான்னா, நீங்கள் 5% வித்ட்ரா பண்ணுறான், வருஷத்துக்கு ஒரு லட்சம் வித்ட்ரா பண்ணுறான், 1.5 லட்சம் வித்ட்ரா பண்ணுறானாலும் நீங்கள் 13-14 வருஷம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்கூல் ஃபீஸுக்கு பண்ணிக்க முடியும். உங்களுடைய ரிஸ்க் பீரியட் தகுந்த மாதிரி தான். ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் நீங்கள் ஒரு 8% உண்டான ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு 85% 90% நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் 12% ரிட்டர்ன்ஸ்னு சொன்னால் 5 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. பை த டைம் உங்களுக்கு எவ்வளோ கார்பஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், இல்லை அதிக அமௌண்ட்டை நீங்கள் கூட வித்ட்ரா பண்ணலாம். எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பணம் இருக்குது, எனக்கு 2 லட்சத்தில் எனக்கு 1 லட்ச ரூபா என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுதுன்னு 1 லட்சம் தான், 1 லட்சத்தை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ நீங்கள் நீண்ட காலத்துக்கு அது காம்பவுண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் லம்சமாக கூட நீங்கள் அதிகமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இனிஷியல் இயர்ஸில் வித்ட்ரா பண்ணுறோங்கிறத வச்சு தான் எஸ்டபிள்யூபி இருக்குது.